அப்புறம் சுவாமிஜி எல்லோருடையும் பேசிக்கிட்டே இருந்தாங்க, அப்படியே ஆட ஆரம்பிச்சுட்டாங்களாம். கண்கொள்ளா காட்சியா இருந்ததா நாடார் மடத்துல. அந்த ஹால் ஃபுல்லா சுழண்டு 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 அப்படி டான்ஸ் ஆடுறாங்களா சாமிஜி. நாம சங்கீர்த்தனம் அத்தனை பேரும் சேர்ந்து ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா அது சொல்றாங்களாம். அப்புறம் சாமி ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் அந்த பாடினாங்களாம். அப்புறம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா சிவாய நம ஓம் நம சிவாயா ஆசை ஆசையா நாமத்தை சொல்லி சாமி சுழண்டு சுழண்டு அப்படி டான்ஸ் ஆனாங்களாம். கீவாஜயா பாட்டு ஒரு கும்மி பாட்டை பாட சொல்லி எல்லாரையும் கும்மி அடிக்க சொன்னாங்களாம். பிரேமாக்காவும் அம்மாவும் பாட எல்லாரும் அப்படி கும்மி அடிச்சாங்களாம். லேடிஸ் எல்லாம் சாமி கைய தூக்கி தூக்கி அப்படி ஆசீர்வாதம் பண்றாங்களாம். சாமி சொன்னாங்களாம், ஒரு எல்லாரும் சேர்ந்து சந்தனமும் பன்னீரும் வச்சு சாமி பாதத்திலையும் கைகளையும் எல்லாரும் தடவி விட்டு அப்படி ஒரு உற்சாகமா ஒரு உற்சவம் மாதிரி அன்னைக்கு ஒரு மகோத்சவமா ஆரம்பிச்சாங்களாம். ரஜினி சித்தி சாமிஜி பக்கத்துல உட்காந்து ஃபுல்லா விசிற கைங்கரம் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் விசிறிட்டே இருந்தாங்களாம். சாமி சொன்னாங்களாம், இன்னைக்கு எல்லாரும் மாத்தி மாத்தி கதை சொல்லணும், சத்திய விஷயமா இருக்கணும், இல்லைன்னா நான் போயிடுவேன். இன்னைக்கு சிவராத்திரி எல்லாரும் இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம்னு சாமி சொன்னாங்களாம். எல்லாருக்கும் ஒரே குஷியா. அவர் முருகேஸ்ரீ கொடுத்த பாசிங் ஷோங்கிற சிகரெட் கேஸ தலைக்கு வச்சுட்டு சாமி படுத்துட்டாங்களாம். அம்மாவை திருவிளையாடல் புராணம் சொல்ல சொன்னாங்களாம். அம்மா தர்மிக்கு பொற்கிளி கொடுத்த படலம் அழுக அப்படி வந்ததான். பிட்டுக்கு மண் சுமந்த எங்க அம்மாவுக்கு பேசவே முடியாது, அதான் என்ன பேச சொல்லிட்டாங்க. சாமிஜி கருணைன்னு சொல்லிட்டா அழ ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு பகவானுடைய கருணையோ அதை பேசவோ அவங்களால முடியவே செய்யாது. சொல்ல ஆரம்பிச்சோடனே திருவிளையாடல் புராணம் சொன்னாங்களாம், உடனே அழ ஆரம்பிச்சுட்டாங்களாம். ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ சொல்லி முடிச்சேன்னு சொல்றாங்க. பிரேமாக்கா அப்பூதி அடிகள் சரித்திரம் சொன்னாங்களாம். துளசி ராமாயணத்துல இருந்து ஸ்லோகம் சொன்னாங்களாம். இப்படி எல்லாரும் சொல்லி சொல்லி அப்படி ஆசையா இருந்தாங்களாம். கொஞ்ச நேரம் சாமி வெளியே திடீர்னு கிளம்பி போயிட்டாங்களாம். போனப்ப விஜயாக்கா அப்படி ஆசையா மீரா பஜனை ரொம்ப ஆசையா பாடினப்ப திடீர்னு சாமி வேகமா அப்படி வேகமா உள்ள வந்து மீராக்காக அவங்க விஜயாக்காக்கு ஒரு தாமரை பூவை கொடுத்தாங்களாம். மறுநாள் ஹோலி உற்சவம் சொல்லி மீரா பாட்டு பாடிக்கிட்டே ஹோலி பொடி எடுத்து பகவானுடைய மேல இருந்து கீழே வரைக்கும் ஹோலி பொடியால சாமிக்கு தடவி விட்டு ஹோலி பொடி நார்த் இந்தியன்ஸ்ல எல்லாருக்கும் அதே வேஷமா அத்தனை பேருக்கும் ஹோலி விளையாண்டு சாமியோட கருப்பு குழம்பு எடுத்து சாமிக்கு அழகா அலங்காரம் பண்ணி கிருஷ்ணன் மாதிரி அப்படி என்ஜாய் பண்ணாங்களாம். எல்லாரும் சேர்ந்து சாமியும் குழந்தை மாதிரி ஆசை ஆசையா அவங்களுக்கு செய்யறதுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு அவங்க மாலை போட்டு அலங்காரம் பண்ண சாமிக்கு வஸ்திரம் சமர்ப்பிக்க என்னமோ செஞ்சாங்களா. எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் அவங்க நாமத்துக்கும் அவங்க துளசி ராமாயணம் பாராயணம் பண்றதுக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு கிருப்பா பண்ணிட்டு சாமி ஓகே சொல்லிட்டு உட்காந்துட்டே இருந்தாங்களாம். ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம். ராத்திரி ஆனோடனே கொஞ்ச நேரம் சாமி படுத்தாங்களாம். நீங்க உள்ள போய் படுங்க, அந்த பிச்சைக்காரன் வெளியில படுத்திருக்கேன்னு இந்த லேடிஸ் எல்லாம் ஹால்ல படுக்க சொல்லிட்டு சாமி வெளியே வரண்டால அந்த சின்ன ரூம்ல அங்க போய் படுத்துக்கிட்டாங்களாம்.